ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா திருக்கை மீன் குழம்பு. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வாங்கின இடத்துலேயே கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு மிக்ஸர் ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, ஜீரகம், பூண்டு, தக்காளி, வெங்காயம் இது மட்டும் நைஸாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடாயில் அது ஆயில் ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெந்தயமும் கடுகும் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுமே இதை சைடில் அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் புளி கரைசல் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து இந்த ஃபிஷ் குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, ஜீரகம், பூண்டு இது வந்து தான் மெயினு. இது வந்து நேற்று தான் அரைச்சிட்டு வந்தோம் நாங்கள். மிளகாய்த்தூள், இந்த மிளகாய்த்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பாருக்கும் போடலாம், கறி குழம்புக்கும் போடலாம், எல்லா குழம்புக்குள்ள நல்லா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த வீட்டு மிளகாய்த்தூள் தான் நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மிளகாய்த்தூளில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அரைக்கிறதுன்னு நான் வந்து உங்களுக்கு போட்டு விட்டேன், சரிங்களா? என்னென்ன சேர்க்கணும் அந்த மிளகாய்த்தூளுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம் நம்ம போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம மிளகாய்த்தூள் போட்டு வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, நம்ம மிளகு, ஜீரகம், பூண்டு, தக்காளி, வெங்காயம் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம சேர்த்துட்டு தான் செம்மையாக இருக்கும். அதை வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மெல்லு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைசல் சேர்த்து வச்சுருந்தீங்களா, அந்த புளி கரைசல் வந்து அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடியெலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்னா. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டேன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஃபிஷ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு 7 மினிட்னா கூட போதும், அது வெந்துடும். அது ஈஸியாக வெந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு கண்ணுக்கு நல்லது, நரம்புக்கு நல்லது, பல்லுக்கு நல்லது, அப்புறம் மூட்டு வலி அந்த மாதிரி நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது. ஸோ இந்த திருக்கமியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் நீங்கள் எப்போ கிடைக்குதோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சுட சுட ரைஸ், அதுக்கப்புறம் திருக்கை மீன் குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் திருக்கை மீன் குழம்பு. பாருங்கள் செம்மையாக இருக்குது. கொத்தமல்லி தூவி அரைக்கணும், அவ்வளோதான், ஈஸி தான். இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் தாத்தா ஊருக்கு போனதுனால நான் வந்து வானகரம் மீன் மார்க்கெட் போயிட்டு நான் வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட சுட ரைஸு, திருக்கை மீன் குழம்பு, அதுக்கப்புறம் மிளகு ரசம் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு ரசம் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை. அது ஃபிஷ் என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியாது, பட் எப்போவுமே ரெகுலராக வாங்குகிற ஃபிஷ்ஷு தான் ஃபிஷ் ஃப்ரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ப்ரான் இறால் தொக்கு பண்ணியிருந்தேன். இறால் தொக்கும் செம்ம அட்டகாசமாக இருந்தது. கொஞ்சம் பெரிய சைஸ் இறால் தான், ஒரு கிலோ போல் வாங்கிட்டு வந்துருந்தேன்னா. இறால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் மட்டும் தொக்கு பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.